பார்வதி, கம்ருதீன் 2 பேருமே உண்மையாவே காதலிக்கல. அவங்க 2 பேரும் கேம்க்காக ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா மக்களுடைய கருத்தா இருக்கு. பார்வதி அவங்க அமித் அவங்க கிட்ட கம்ருதீன் அவரை பத்தி பேசும்போது கூட கம்ருதீன் கேம்ல ரொம்ப கரெக்டா தெளிவா இருக்காரு. டெக்னிக்கல் எல்லா விஷயங்கள்லயுமே கொஞ்சம் புரிஞ்சிருக்காரு. கம்ருதீனுக்கு கேம் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் பார்த்து விளையாடுறாரு. ரொம்பவே கிளியரா இந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா பார்வதி அவங்க கம்ருதீன் அவர்கிட்ட டைரக்டா பேசுற விஷயங்களை விட பின்னாடியும் அதிகமா பேசுறாங்க. சொல்ல போனா அவங்களுக்கு கம்ருதீன் அவர் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் ஜென்யூ கிடையாது. அவங்க கம்ருதீன் அவங்கள யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ளேயும் ஈகோ இருக்கு. அதாவது அரோரா கம்ருதீன் கூட ரொம்ப க்ளோஸா பேசுறதுனால அது பிடிக்காம பார்வதி இப்ப ஒட்டிக்கிட்டாங்க. கம்ருதீன் கூட இல்லைன்னா அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. இதனாலதான் இப்ப அரோரா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஏதோ 2 பேரும் கேம் பிளே பண்றாங்கன்னு அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் அமித் தயவு செஞ்சு பார்வதி கிட்டயும் கம்ருதீன் கிட்டயும் நீங்க பேசாதீங்க, நீங்க பாட்டுக்கு விளையாடுங்க, அவங்க 2 பேருமே கேம்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பாரு ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஒருத்தவங்க, அவங்க கிட்ட நீங்க பேசவே பேசாதீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துமா நீங்களா சப்போர்ட்டர்ஸ்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. சொல்ல போனா பார்வதி தான் ட்ரூ லவ் பண்றாங்க, கம்ருதீன் ரொம்ப மோசமா இருக்காருன்னு பேசுறீங்கல்ல, இப்ப பார்வதி பண்றத பாருங்க, அவங்க கேம்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் இப்படி தாங்க வந்திருந்துச்சு. கண்டிப்பா இவங்க 2 பேரும் நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள பிரேக்கப் பண்ணிடுவாங்க அப்படிங்கறது தான் இப்ப சமூக வலைதளத்துல வர கமெண்டா இருக்கு. கம்ருதீன் அவரு சாண்ட்ரா அவங்க கூட பேசும்போது நாளா 24 ஏஜ்லயே மேரேஜ் பண்ணிருக்கணும், எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அது ஒரு அழகான லைஃப்ங்க, அந்த குடும்ப லைஃப்குள்ள போகணும், ஆனா நான் தான் இப்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவங்களோட குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் சாண்ட்ரா அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அதே போல கம்ருதீன் அவரை பத்தி வெளியே வந்த பிரவீன்ராஜ் அவர் என்ன சொல்றாருன்னா, பார்வதியே கம்ருதீன் அவன் பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கா, அவ பண்ற சில விஷயங்கள் கியூட்னு நினைச்சிட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த கியூட் தான் பிடிக்குமே, அதனால அவங்க அத உண்மைன்னு நினைச்சிடுறாங்க, பார்வதியே இப்ப கம்ருதீனோட கண்ட்ரோல் தான், இது எல்லாமே அவனோட கேம் பிளே, இந்த லவ் எல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சோ இதெல்லாம் வெளியே பார்த்துட்டு என்ன சொல்ல போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.